மக்களே, கன்னியாகுமரி ட்ரிப் போயிருந்தோம். கன்னியாகுமரியில் உங்களுக்கு தெரியும், காலையில் சூரியன் உதிக்கிறது. அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் லைட்டாக வருது. கொஞ்ச நேரம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த திருவள்ளூர் சிலை பக்கத்தில் விவேகானந்தர் அந்த இடம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெள்ளை கலரில் போயிட்டா அப்படியே பார்த்துட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் அது எவ்வளோ பிரைட்டாகும் பாருங்கள். சின்ன ஒரு டாட் இருக்கா, அதுதான் சூரியன். அப்படியே பாருங்கள், பார்த்துட்டே இருந்தீங்க கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பெருசாக மட்டும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் இது தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ சின்னதுலேருந்து எவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ இப்போ அதோட இது தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக நம்ம போயிட்டு என்னென்ன பார்க்குறோமோ அது இங்கே அந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அழகாக இருக்கும். பாருங்கள், காலையிலேயே ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். அது ரொம்ப அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஆக்சுவலி கரெக்டாக 4:30 அதெல்லாம் போயிட்டிங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக பார்க்கலாம். லேட்டாக போயிட்டிங்கன்னா அதை பார்க்க முடியாது, மிஸ் பண்ணிடுவீங்க. நிறைய இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில். அப்புறம் அது நிறைய போகிற வழியில் நிறைய கோயில் இதெல்லாம் இருக்கும், அதை பார்க்கலாம். வரும்போது பார்த்திங்கன்னா ஊரி போயிட்டு வாங்க, சுவாமி சாமி கோயில் இருக்கும். அப்புறம் அதுலேயும் தண்ணி வந்தீங்கன்னா அப்படியே வந்து குலசை முத்தாரம்மன் கோயில் இருக்கும், திருச்செந்தூருக்கு அங்கே போய்க்கலாம். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில் முடிச்சிட்டிங்கன்னா நேராக வந்து திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு சாயங்காலம் ட்ரெயினாக பிடிச்சிங்கன்னா சென்னைக்கு வந்துடும். நமக்கு